ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பேயோட பகுதி 18 தான் பார்க்க போகிறோம். அவங்க போயிட்டு இருக்கும் போது இன்னொரு வேலைக்காரியை பார்த்தாங்க. அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. என்னோடய பக்கத்து வீட்டுக்காரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே இவங்களையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு வியாபாரியை பார்த்தாங்க. அவர், இந்த சிட்டியில் நான் ரொம்ப நிறைய கடை வச்சு நிறைய சம்பாதிக்கிறேன், அடுத்த சிட்டிலையும் நான் நிறைய கடை வச்சு சம்பாதிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அடுத்ததாக அவங்க ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாங்க. அது வெளியே பார்த்து அழுதுகிட்டே உட்காந்துருந்துச்சு. நான் இங்கே எப்படி சோகமாக உட்காந்துருக்கேன், ஆனால் தெருவில் எல்லா நாயும் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு அப்படின்னு நினச்சிச்சு. அப்புறமா அவங்க ஒரு பூனைக்குட்டியை பார்த்தாங்க. ஒரு எலி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஈஸியாக ஒரு எலி கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அது யோசிச்சிச்சு. இன்னொரு எலி ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, டெய்லி ஒரு லட்டு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. கடைசியாக ஒரு மரத்தை பார்த்தாங்க. அந்த மரம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. எனக்கு தண்ணியே கிடைக்க மாட்டுது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைச்சா நான் எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து எல்லாருக்குமே உதவியாக இருப்பேன்ல அப்படின்னு நினச்சிச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.